ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வறுத்து அரைத்த ரசம் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு அரை ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் தனியா, ஒரே ஒரு வரமிளகா, 1/4 ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் ஒரு ஆறுக்கு கருவேப்பிலை, பூண்டு ஒரு 3 பூண்டு பல் நல்லா இடித்து வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு ஒரு 1/4 ஸ்பூனு, துவரம்பருப்பு அரை ஸ்பூனு, தேவையான அளவு கொத்தமல்லி. இப்போது ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு நல்லா காஞ்ச உடனே இது எல்லாம் போட்டு 1 by 1 எல்லாம் போட்டு வறுத்துக்கணும். வறுத்துட்டு லாஸ்ட்டாக இந்த பூண்டு போட்டு வறுக்கணும். நான் அதை காட்டுறேன். பாருங்க, கடாயில் இது 1 by 1 எல்லாமே போட்டு வறுத்து வச்சுக்கணும். நல்லா கொஞ்சம் சடசடன்னு வெடிக்கிற வரைக்கும் எல்லாமே போட்டேன். வெந்தயம், மிளகு, ஜீரகம் எல்லாம் போட்டேன். பருப்பு தனியாக வறுத்துக்கிறோங்க. நம்ம தட்டி வச்சோம் இல்லைங்களா பூண்டு, அதையும் போட்டு அதில் சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அது வறுத்துக்கோங்க. எல்லாமே சிம்மில் வச்சு தாங்க பண்ணுறேன். நல்லா தோலோடு இடிச்சுக்கோங்க, அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கழுவிட்டு தோலோடு இடிச்சுக்கணும், கழுவாமல் இடிக்காதுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வரணும்னா போதும். சரிங்களா, இந்த அளவுக்கு வரணும்னா போதுங்க. எல்லாம் வறுத்த பொருளும் வச்சுருக்கேன். இது ஆறினோன்னா மிக்சியில் போட்டு கரகரப்பாக பொடிக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்துக்கோங்க. ஆனால் பூண்டு மட்டும் சேர்க்க வேண்டாம். இது கரகரப்பாக பொடித்த உடனே அதில் திருப்பி பூண்டு போட்டு ஒரு சுத்து போட்டு எடுக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு பொடிக்கணும். இப்போது அதில் இந்த பூண்டு எடுத்து வச்சோம் இல்லைங்களா, இந்த பூண்டையும் இதில் தட்டிடுங்க. பூண்டையும் போட்டுட்டு ஒரே ஒரு சுத்து, ரொம்ப நசுங்கணும். அது ஆல்ரெடி வதங்கியிருக்கு இல்லையா, அதனால் சீக்கிரம் வதங்கிடும். இல்லை, ஒரே ஒரு சுத்து போட்டு நம்ம எடுத்துறோம். பாருங்கள், நல்லாயிருக்கா? வாசனை தூக்குது பாருங்கள். இப்போ நம்ம இதை எடுத்து ரசம் பண்ணலாம். இப்போ ரசம் தாளிச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா பச்சை வாசனை போக தக்காளி, புளி, கொஞ்சம் கொத்தமல்லி, உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டேன். அது நல்லா ஆயிடுச்சு, பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம அதை தாளித்து கொட்டிடலாம். கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டு கடுகு வெடிக்குது. வெடித்தோடனே ஒரு காஞ்ச மிளகா, இந்த ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயம், கருவேப்பிலை எல்லாமே போட்டு நம்ம அதில் அரைச்சிருக்கனால அது தேவையில்லை. இப்போ இதை ரசத்தில் தூக்கி ஊற்றிடுங்க. ஊற்றினோம். இதுக்கு முன்னாடி இந்த பொடி சேர்த்துக்கலாம். பாருங்கள், பொடி நான் நிறையா இருந்ததுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா பார்த்துக்கோங்க. எனக்கு இது கரெக்டாக இருக்கும், அதனால நான் இதில் ஒரு 1/2 கப்பு போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. கம ரசம் ரெடி. பாருங்கள், நல்லா சூப் மாதிரி இருக்கும், நல்லாவும் காரமாகவும் இருக்கும், நல்லா இருக்குங்க ரசம். ஓகே, நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். கமகமன்னு ரசம் ரெடி. சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்லாம். வாங்க, என்ஜாய் பண்ணலாம்.